வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சீனியராக பார்க்க மாட்டேன், கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன். ராஜேந்திர பாலாஜிக்கு இபிஎஸ் எச்சரிக்கை. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். பூத் கமிட்டியில் குளறுபடி இருந்தால் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உட்கட்சி பூசல்கள் கூடாது என்றும் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. இதனையடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமையும் என கூறி வருகிறார். இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பணிகளுக்கான அதிமுக தலைமையால் 82 மாவட்டங்களுக்கு பொருளாளர்கள் கட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னர் நியமிக்கப்பட்டனர். அவர்களுடன் காணொளி காட்சி மூலமாக எடப்பாடி பழனிசாமி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் இருந்து கூட்டத்தை நடத்தினார். அப்பொழுது பேசிய எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நிர்வாகிகளை லெப்ட் ரைட் வாங்கினார். அதாவது மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர்கள் அனைவரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, பூத் கமிட்டி ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்த ஆய்வு செய்வேன். பூத் கமிட்டியில் குழப்பங்கள், குளறுபடிகள் இருந்தால் சீனியர் ஜூனியர் என்றோ பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்தார். அம்மா இருந்தபோது தனது கட்சியை இராணுவ கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டில் தளர்வு ஏற்பட்டிருக்கிறது. உட்கட்சியில் கோஷம், பூசல்கள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. உட்கட்சி விவகாரம் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது. தனிப்பட்ட பிரச்சனைகளை மனதில் வைத்து தேர்தல் பணிகளில் சூசகம் காட்டாமல் ஒற்றுமையாக தேர்தல் பணிகள் செய்ய வேண்டும். இனி இதுபோன்ற தவறு செய்தால் கட்சியில் இருந்து நீக்கப்படுவார் என மறைமுகமாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் விருதுநகரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பாண்டியராஜுக்கு சால்வை அணிவிக்க வந்த நிர்வாகியை மேடையிலேயே ராஜேந்திர பாலாஜி கன்னத்தில் அறைந்தார். அது மட்டுமல்லாமல் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் தான் ஒரு குறுநில மன்னர்கள்தான், நான் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அதிமுக இயக்கத்தில்தான் இருப்பேன், கட்சியை காட்டி கொடுத்தவர் மனோபா பாண்டியராஜ், நீ எங்கூட போட்டி போடுகிறாயா, இயக்கத்தை காட்டி கொடுத்துவிட்டு ஓடியவன் நீ, ஒரு வழக்கு வந்தால் நீ கட்சியை விட்டு ஓடுவாய், என் மீது எத்தனை வழக்கு போட்டு மிரட்டினாலும் எடப்பாடியார் பக்கம்தான் நிற்பேன் என பேசியிருந்தார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மனோ பாண்டியராஜ் புகார் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுகவில் பரபரப்பும் விறுவிறுப்பும் தற்போது பேச்சுக்களாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.